கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார். கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவை தலைமை ஆசிரியர் ரமேஷ் வரவேற்பு தலைமை வகித்தார். நிகழ்ச்சியை வேதியியல் ஆசிரியர் குணலட்சுமி தொகுத்து வழங்கினார். முதன்மை கல்வி அலுவலர் மதன்குமார், மாவட்ட கல்வி அலுவலர் கௌசர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திருமலை செல்வன், பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் ராஜசேகரன், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கமலம் ஆகியவர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் 370 மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டமும் மற்றும் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மேலும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்று சமுதாயத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோவிந்தசாமி, நாகராஜ், கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு நகரமன்ற செயலாளர்கள் அஸ்லாம், ரஹ்மான் ஷரீப், வேலுமணி, நகரமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இறுதியாக உதவி தலைமை ஆசிரியர் மகி நன்றியுரை ஆற்றினார். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.